ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஐயோ 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 நாசமா போனவனே தண்ணி லாரி ஏற குப்பை லாரி நசுக்க என் வயிறு எழுதி சொல்றா நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். அவன் மூஞ்ச பாருங்களேன். குமுதா, உங்க வண்டி குத்தவே இல்லை. உன் மாமாவோட பர்சனல் என்ன வருது? ஒரு குத்து வை. நாசமா போனவனே எங்க அப்பா ஆட்டாலும் அப்பவே சொன்னாங்கய்யா, இவனை கட்டிக்கவே கட்டிக்காத, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு. நான் தான் உன்னை கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னு இப்ப அனுபவிக்கிறேன். ஏயா ஏயா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னையா சொன்ன? என்ன சொன்ன? ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லன்னு. ஆனா கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியுது உலகத்துல இல்லாத எல்லா கெட்ட பழக்கமும் உன்கிட்ட தான் இருக்கு. உன்கிட்ட நானும் போடா நாடா. ஐயோ எதுக்கு அழுதுட்டு இருக்க? வீட்டுக்கு வெளியே வந்து அடி போடி. அதை எப்படி வாயால நான் சொல்லுவேன்? வாயால சொல்லாம இதுக்கு வாடகைக்கு ஆள் வந்தா சொல்லுவாங்க. சும்மா சொல்லுக்கா. அடி போடி. நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? ஒரு பொண்ணு கூட வண்டியில கட்டி புடிச்சுக்கிட்டு போறாண்டி. கொட்டி புடிச்சு என்னடி அடிச்சு டயர்டா? தண்ணி வேணால தரட்டா? அடிச்சு எந்திரடி நீ வேற. அட அதை விடுக்கா. நீ விஷா மாதிரி ஸ்லிம்மா அழகா இருக்க. அவன் 200 லிட்டர் பேரல் மாதிரி குண்டா இருக்கான். அவனுக்கு எப்படிக்கா? நல்லா சொல்லுடி. அவன் காதல உரைக்கிற மாதிரி. அவனை உனக்கு சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா? அடிக்கிற அடியில நீ காணி ஆகல. எங்க அப்பா பேரை நான் மாத்திக்கிறேன்டா. கரெக்டா சொன்னாக்கா. எங்க சாப்பிட்டு இந்த படுபாவி நம்பி என் வாழ்க்கையே போச்சு. ஐயோ என்னமாச்சு? அண்ணே என்னம்மா சொல்லுமா? அண்ணன் சொல்லுமா? அண்ணே வாய் நிறைய கூப்பிடலமா? இந்த அண்ணன் கிட்ட உனக்கு நடந்தானே சொல்லுமா? அண்ணே இவன் இருக்கான்ல, அவன் இருக்கான். அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? ஒரு பொண்ணு கூட வண்டியில கட்டி
கல்யாணம் பண்ணும்போது அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா? இப்ப கூட ஊன்னு சொல்லு, மாப்பிள்ள ரெடியா இருக்கான், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஐயோ, இந்த பழுபாவை நம்பி அணியேத்துக்கு என் வாழ்க்கைய தொலைச்சுட்டு உட்காந்துருக்கேனே. இவன் என்னன்னா இப்ப ஆட்டம் போடுறான், ஆட்டம். ஏண்டா கத்துற? நானே என் வாழ்க்கை போயிடுச்சு, கடுப்பாய உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ ஒரு பக்கம் கத்தி கடுப்பாக்காதடா. இவன் இருக்கான்ல, இவன் ஆமா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? ஒரு பொண்ணு கூட டூ வீலர்ல கட்டி புடிச்சுக்கிட்டு போறான்டா. குமுதா, இப்போ உனக்கு கட்டு போல. இந்த லெட்டர் படி. என்னடா லெட்டர்? ஏண்டா எனக்காக லவ் லெட்டர்டா? அன்புள்ள கமுதா. அது என்னடா கமுதா? குமுதாவா? கமுதாவை தான் கமுதான்னு எழுதி வச்சிருக்கியா? அன்புள்ள கமுதா, இதுவரை உங்களுக்கு 2000 லெட்டர் கொடுத்திருக்கிறேன். ஆனா நீங்க ஒண்ணு கூட ஓபன் பண்ணி படிச்சு பார்க்கவில்லை. பாத்தியாடா, எனக்கு இது வரைக்கும் 2000 லெட்டர் கொடுத்திருக்கான். ஆனா நான் தான் ஒண்ணு கூட படிச்சு கூட பார்த்ததே இல்ல. இவன் அழகுக்கும், இவன் தாடிக்கும், இவன் ஹேருக்கும் எத்தனை பொண்ணுங்க கியூல நின்னாங்க. ஆனா இவன் என்ன லவ் பண்றதுக்கு கியூல நின்னான் தெரியுமா? இப்படி ஒரு அழகு ராசாவை விட்டுட்டு நாசமா போன உன்னை கல்யாணம் பண்ணி என்ன சுகத்தை கண்டுட்டேன். மேலும் படிக்கிறேன், கேட்டு சொல்லடா. இதுவரை நான் 2000 லெட்டர் கொடுத்துருக்கேன். இது 2001. ஆமால. இப்பவும் ஒன்னும் கவலைப்படாதீர்கள். இவனை விட்டு விட்டு என்னை கல்யாணம் செய்துட்டீங்கன்னா வாரம் ஒரு முறை பீனிக்ஸ் மால், போரோ மால், இப்படி என சென்னையில் இருக்கும் அனைத்து மாலுக்கும் வாரம் ஒரு முறை உங்களை அழைத்து செல்கிறேன். ஐயோ என் சிங்க குட்டி, நாசமா போன எடுபட்ட பயல உன்னை கல்யாணத்தை பண்ணி ஒண்ணும் இல்ல. ஐயோ 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 ஐயோ. வேடா பின் குறிப்பு, குமுதா ஆட்டிரு. ஐ லவ் யூ குமுதாவா. ஐயோ அக்கா, அவனை விட்டுடாத. அவனை விட்டு இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுப்பானோ. அவனை சும்மா விட்டுறாத, ஏறி மிதிக்கா அவனை. தங்கச்சி, அண்ணன் சொல்றேன், அவனை கைகால அடிச்சு உடைச்சு வீட்டுல போடு சொல்லிட்டு. ஆமா குமுதா, உன்னை விட்டு குமுதா, உன்னை விட்டுறாதானே ஊன் சொல்லவனே ஒருத்தன் படிக்கணும். குமுதாவனே அவனை விட்டுறாதக்கா, அவனை விட்டுறாத. விடாத தங்கச்சி, அவனை விட்டுறாத. சொன்னா கேளு குமுதா, சொன்னா கேளு. ஆனா
அவனை கட்டி முடிச்சுட்டு ஐயோ நத்தம். அச்சச்சோ, உங்களை யாருங்க இப்படி போட்டு அடிச்சது? இவ்வளவு அடியில நான் உங்களை அடிக்க மாட்டேனே. நம்ம பண்றது ரோட்ல போற கண்ட நாய்களை மெதி மெதி மெதிச்சிட்டாங்கம்மா. கண்ட கண்ட நாய்ங்களா? ஏங்க 500 பேர் வந்தாலும் அசல்ட்டா அடிப்பீங்க, 1000 பேர் வந்தா உங்க பைசெட்டே அடிப்பீங்களே. எப்படிங்க நீங்க போய் அடி வாங்கிட்டீங்கன்னு சொல்றீங்க? அம்மா, நம்ம குடும்ப பிரச்சனையில கண்ட நாய்ங்களாம் உள்ள வருதுமா. இந்த வாரம் கனவுல என்ன கனவுமா கண்ட? நீங்க நானு ஒரு பொண்ணு கூட 2 வீலர்ல கட்டி பிடிச்சிக்கிட்டு போற மாதிரி. கட்டி பிடிச்சியா? அது நீதானே? ஆத்தி, அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த மாமா வண்டியில உன்னை தவிர யாருக்கு உட்கார உரிமை உண்டு? அதானே. இதெல்லாம் இருக்கட்டும். உங்களை அடிச்சுட்டானுங்கல்ல, ஆமா. உங்க மேல கை வச்சுட்டானுங்கல்ல, ஆமா, அவனுங்களை நம்ம சும்மா விடலாமா? விடக்கூடாது. அதனால அவனுங்களை பிரிச்சு 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 மேய போறோம். வாங்க. என் வீட்டுல பிரச்சனைனா இவங்களுக்கு கொண்டாட்டத்தை பாரு. பத்த வைக்கிறீங்களோ? ஊர்ல கல்யாணம், மார்ல சந்தனமோ. டேய், என் புருஷனை தொடர மாதிரி இருந்தா என்ன தாண்டி ஸ்கிரிப்ட முடிஞ்சிடுமாமா? பரவாயில்லையா? என்ன தாண்டித்தான் அவனை தொட முடியும். பொண்டாட்டி புருஷன் பிரச்சனையில 3வது மனுஷன் மூக்க நுழைச்சிங்கன்னா அவனுக்கு மூக்க இருக்காது, வாய் பேச நாக்க இருக்காது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கெட் அவுட். போங்கடா. என்ன டார்லிங், இந்த வாட்டி அடி கொஞ்சம் ஜாஸ்தியா? லைட்டா. சாரி, வாங்க 10 போட்டு வரேன். கனவுல வந்தத நினைவுல வந்த மாதிரியே சொன்னா போறடா. இதுல இருந்து என்னடா தெரியுது? நம்ம சட்டை கீழே தெரியுது. அது இல்லடா வெண்ண, புருஷன் பொண்டாட்டி சண்டையில 3வது மனுஷன் நம்ம மூக்க நுழைக்கூடாதுன்னு தெரியுது. அப்பதான் நுழைக்கணும். இதை நுழைக்கணும். வாடா நாய. ஐயோ, என்னமாச்சு? அண்ணே, என்னம்மா சொல்லுமா? மொக்கடி அவனே. நல்லா தானே பண்ணீங்க, பண்ணிட்டு வந்து என் மடியில உட்காரணும்ல. அப்படிங்களா? இவ்வளவு அடி அடிச்சு விட்டு குய்வலி எடுத்துச்சு. என்ன சீன் சார்? இந்த மாமா வண்டி உனக்கு தவிர உரிமை உண்டு. இந்த மாமா வண்டியில உன்னை தவிர யாரு உட்கார உரிமை உண்டு? உங்களை தவிர. ஐயோ சாரி. இல்ல சாரி, நான் வீட்டுல போனா இவருக்கு என்ன உரிமை உண்டு அப்புறம் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன்.